வணக்கம். நமக்கு தமிழரும் தொழில்நுட்பமும் அப்படிங்கிற பேப்பர்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டான நெசவு மற்றும் பானை தொழில்நுட்பத்துல ஆல்ரெடி நம்ம நெறைய டாபிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம சில டாபிக்ஸ பத்தி பார்க்க போறோம். ஆ ஃபர்ஸ்ட் ஒன் நெசவு தொழிலுக்கு வரி, டாக்ஸ். எந்தெந்த மாரியான டாக்ஸ் வந்து நெசவு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் தொழில் வரி. தொழில் வரி வந்து யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது புழக்கத்துல இருக்கக்கூடிய, இல்ல பயன்பாட்டுல இருக்கக்கூடிய, நெய்யக்கூடிய தறிக்கு மட்டும் வரி விதிக்கிற பழக்கம் வந்து சங்க காலத்துல இருந்திருக்கு. நெய்யாம சும்மா கிடக்கக்கூடிய தறிய வந்து மடித்தறி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மடித்தறிக்கு எந்த வகையான வரியும் வந்து விதிக்கப்படல. அடுத்து நெசவு செய்யக்கூடிய நெசவாளர்கள் வந்து ஊருக்கு பொது வரியும் வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து நாடு, ஊருக்கு தகுந்த மாதிரி தறிக்கு தறி வந்து இந்த டாக்ஸ் வந்து விதிச்சிருக்கிறாங்க. அதாவது தட் மீன் இது வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து தறிய வந்துட்டு வீதிய வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது அந்த வீதியில தறி போடுறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு வந்து தனியா நம்ம ஒரு டாக்ஸ் கட்டணும். அந்த டாக்ஸ்க்கு பேரு வாசல் வரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செய்திகள்லாம் நமக்கு யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, புலவர் ராசு அப்படிங்கிறவர் நமக்கு இந்த செய்திகள சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன் விற்பனை வரி. ஓகே. நெசவு செஞ்சாச்சு. நெசவு செஞ்ச பிறகு அந்த பொருள என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு தன்னுடைய யூஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கடைத்தெருவுல கொண்டு போயி விக்கிறதுக்கு நம்ம ஒரு வரிய வந்து நம்ம செலுத்தணும். அந்த வரிக்கு பேரு குலவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து எப்படி இருந்திருக்குன்னா, எந்த தொழிலுக்கு வந்துட்டு நெறைய டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி கேட்டா, நெசவு தொழில் தான். அப்பன்னா வந்து நெசவு தொழில் வந்து எவ்வளவு ஃபேமஸா இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். இந்த செய்தியும் வந்துட்டு நமக்கு புலவர் ராசு அவர்கள் தான் வந்துட்டு நமக்கு குறிப்பிடுறாரு. அடுத்து துணி ஏற்றுமதி. ஏற்றுமதினா எக்ஸ்போர்ட். நம்ம இது ஆல்ரெடி நெறைய கேள்விப்பட்டிருப்போம். அ கேரளால இருந்து நெறைய மிளகு, நம்ம நாட்டுல இருந்து நெறைய முத்து, பாண்டி நாட்டுல இருந்து முத்து, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நம்ம ஏற்றுமதி பண்ணியிருந்திருக்கிறோம். ஆ அதே மாதிரி துணியையும் வந்துட்டு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ரோம் நாட்டுக்கு, அதுக்கப்புறம் யவனர்களுக்கு நெறைய மெல்லிய ஆடைகள வந்துட்டு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கிறதா தகவல் இருக்கு. அப்புறம் பாடாலிபுரம், காசி இந்த மாதிரியான சில ஊர்களுக்கும் வந்துட்டு நம்ம நெறைய ஆடைகள வந்துட்டு ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம நெசவு தொழில் பத்தி பார்த்தோம். அடுத்து பானை தொழில், அதாவது பானை தொழில்நுட்பம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சோ, இந்த யூனிட்டோடைய செகண்ட் ஹால்ஃப் ஆன பானை தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பானை தொழில்நுட்பம்னா என்ன? பானையால அதாவது பானைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வந்து ஒரு கொள்கலன். இது வந்து எதுல செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டா, மண்ணால செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொள்கலன் தான் வந்துட்டு பானை. அ இந்த பானை செய்யும் தொழில்நுட்பங்கள் வந்துட்டு ரொம்ப பழங்காலத்திலேயே வந்து நம்ம நெறைய கண்டுபிடிச்சாச்சு. அ இந்த தொழில வந்து தமிழ்ல குயத்தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மேபி 2 மார்க் கொஸ்டின்லாம் நமக்கு கேட்கலாம். அ குயத்தொழில்னா என்ன? அப்படிங்கிற மாதிரி. நான் இப்பவுமே கூட கிராமப்புறங்கள்ல அ பானை செய்யக்கூடியவங்கள குயவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுற பழக்கம் இன்னுமே கூட நம்ம கிராமப்புறங்கள்ல காணப்படுது. அதே மாதிரி அத எப்படி பானை செய்யக்கூடிய தொழில வந்து குயத்தொழில்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி பானை ஹம் செய்யக்கூடியவர்கள வந்துட்டு எந்த மாரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, குயவர் அல்லது வேளாளர் அல்லது வேட்கோ, களஞ்செய்கோ அப்படிங்கிற சில பேர்களால அழைக்கப்படுறாங்க. சரி. பானை தொழில் பத்தி பார்த்தாச்சு. இந்த பானை தொழில்ல எந்தெந்த மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்கு? இல்ல எந்தெந்த மாதிரியான அ அ முக்கியமான அடிப்படை விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, 3 விஷயங்கள் சொல்லலாம். முதல்ல களிமண், 2வது தகுந்த வெப்பநிலை, 3வது நேரம். ஃபர்ஸ்ட் ஒன் களிமண். களிமண். ஆம். இது வந்துட்டு நம்ம எப்படி நெசவு தொழிலுக்கு வந்துட்டு ரா மெட்டீரியல் வந்து நம்ம பருத்தின்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி பானை தொழில்நுட்பத்துக்கு ரா மெட்டீரியல் மாதிரி இந்த களிமண். ஏன்னா, இந்த களிமண்ண பொறுத்து தான் அந்த பொருள் அமையும். நம்ம செய்யக்கூடிய மட்கலம் வந்து அமையுங்கிறதுனால, இந்த களிமண் தான் ரொம்ப மேஜரான ரோல் வந்து வகிக்குது. அ ஏன்னா,
இந்த களிமண் வந்து நமக்கு ஈஸியா அசஸ் பண்ணக்கூடிய வகையில பக்கத்திலேயே இருக்கணும். சேம் டைம் நம்ம இந்த களிமண்ண வந்துட்டு ஏதாவது ஒரு உருவம் செஞ்சுட்டு அத வந்து சுடுவோம். சோ அந்த டெம்பரேச்சர தாங்கக்கூடிய வகையில, ஏத்த வகையில இந்த களிமண் இருக்கணும். சோ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த களிமண் இருந்தால் ஒழிய, இந்த ப்ராடக்ட் அதாவது இந்த மண்ணால செய்யக்கூடிய ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் தகுந்த வெப்பநிலை. எஸ் நாம தமிழ்நாட்டுல இருக்கோம். நல்ல ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். இந்த மாதிரி ஒரு மாநிலத்துல வந்துட்டு நம்ம ஈஸியா மட்கலங்களால நெறைய செய்ய முடியும். இதுவே நம்ம ஜம்மு, காஷ்மீர் அந்த மாதிரி நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல இல்ல ரொம்ப பனி பிரதேசங்கள்ல நம்ம பானை செய்றோம். இல்ல ஏதாவது ஒரு மண்ணால ஆனக்கூடிய பொருள் செய்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வந்து காயாது. ஏன்னா, நம்ம களிமண்ணால ஒரு பொருள் எந்த ஒரு பொருள் செஞ்சாலும், அத வந்துட்டு நம்ம ஒரு பர்ட்டிகுலர் டேஸ் வந்து சன்னுக்கு கீழ, சூரியனுக்கு கீழ நம்ம காய வைப்போம். சோ அதுக்கு தகுந்த வெப்பநிலை இருக்கணும். அடுத்து நேரம். எஸ். இப்போ நம்ம செய்றோம். செஞ்சுட்டு நம்ம உடனே போய் சுற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம ஒரு மண்ணால ஆகக்கூடிய ஒரு பொருள நம்ம தயாரிச்சு அத வடிவமைச்சுடுறோம். அதுக்கப்புறம் சூரியனுக்கு கீழ சில நாட்கள் வந்து அத காய வைக்கிறோம். பிறகு அத வந்து சுட்டு பயன்படுத்துறோம். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கிறதுனால, இதுக்கு நமக்கு தேவையான டைம் தேவ. ரொம்ப பெரிய டைம் தேவ. சோ இதுக்கு நேரமும் ஒரு முக்கியமான ஸ்டேஜா இருக்கு. ஓகே. இந்த கிளாஸ்ல நம்ம நெசவு தொழிலுக்கு செலுத்தக்கூடிய வரிய பத்தி பார்த்தோம். அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியத பத்தி பார்த்தோம். அண்ட் பானை தொழில்நுட்பம்னா என்னன்னு பார்த்தோம். பானை தொழில்நுட்பத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ பத்தி பார்த்திருக்கோம்.